என் செல்ல மகனே, என் அன்பான மகளே, நான் அந்த நாளை நினைக்கிறேன். நான் எருசலேமுக்குள் நுழைந்த அந்த நாள். மக்கள் அனைவரும் சந்தோஷமாக ஹோசன்னா என்று கூவி பனை இலைகளை விரித்து என்னை வரவேற்றார்கள். ஆனால் அதே கூட்டத்தில் இருந்த சில இதயங்கள் சில நாட்களில் அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தப்போகிறார்கள் என்று நான் அறிந்திருந்தேன். ஆனாலும் நான் வந்தேன். ஏன் தெரியுமா? உனக்காக. நீ இன்று சிரிக்கும்போதும் நாளை உடைந்து போகும்போதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதைக் காட்ட நான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். நீ இன்று என்னை துதிக்கிறாய், ஆனால் சில நேரங்களில் என்னை மறந்து விடுகிறாய். ஆனாலும் என் அன்பு மாறாது. அந்த பனை இலைகள் மனிதர்களின் மாறும் இதயங்களைப் போல, ஆனால் என் அன்பு என்றும் மாறாதது. இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ என்னை உண்மையாக பின்பற்றுகிறாயா? சிரமத்தில் இருந்தாலும் என்னை நம்புகிறாயா? நான் ராஜாவாக குதிரையில் வரவில்லை, தாழ்மையாக கழுதையின் மேல் வந்தேன். ஏன் தெரியுமா? உன் இதயத்துக்குள் அமைதியாக வர, உன் வலியை சுமக்க, உன்னை மீட்க. என் செல்லமே, இந்த பனை ஞாயிறு நாளில் வெறும் கொண்டாட்டம் மட்டுமில்லாமல் உன் இதயத்தையும் எனக்கு திறந்து கொடு. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ நினைப்பதற்கும் மேலாக என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகாது. ஹோசன்னா என்று கூப்பிடும் உதடுகள் மட்டும் வேண்டாம். என்னை உண்மையாக நேசிக்கும் இதயம் வேண்டும்.